சொல்றேங்க. இப்ப இந்த ப்ரூஃப் எப்படியாவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சிபி ரூல்னா உங்களுக்கு தெரியும். இன்ஃபரன்ஸ் தியரி அப்ளை பண்ண சொல்றோம். சிபி ரூல்னாவே இன்ஃபரன்ஸ் தியரி. அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஓகே. ப்ரீவியஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து டாட்டாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. எனக்கு கன்க்ளூஷன் கொண்டு வாங்க. அதான் சிபியோட ரூல். சிபி ரூல் ஓகே. எதுக்கு? இன்ஃபரன்ஸோட. அப்ப கன்க்ளூஷன் என்னது? ப்ரூவ் தட் ஆர் டென்ஸ் டு சரிங்களா? ஆர் டென்ஸ் டு திஸ் டைம் வரணும். இப்ப ப்ரீமிசஸ் யாரு? இவெல்லாம் ப்ரீமிசஸ். ஃபர்ஸ்ட் ப்ரீமிசஸ், செகண்ட் ப்ரீமிசஸ் அண்ட் தேர்ட் ப்ரீமிசஸ். இது 3 ப்ரீமிசஸ் நமக்கு எடுக்கிறாங்க. சரியாமா? அப்ப இந்த 3 ப்ரீமிசஸ் பாருங்க. நான் சொல்லிக்கிறேன். ப்ரீமிசஸ் வந்து அடிஷனலாவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம ப்ரீமிஸோட ரூல் என்னது? இருக்கிற ஆர்குமெண்ட்டுக்கு அடிஷனலா வேணும்னா நான் வந்து திரும்ப நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிக்கிறேன். இங்க ஆர் இல்ல. ஏன் ஆர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? அவனே சொல்லிட்டேன் பாருங்க. அடிஷனல் இன்ட்ரோடியூஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம ப்ராப்ளம் போடும்போது இதை மட்டும் வச்சு போட தேவையில்லை. நம்ம ப்ரீமிஸோட ஸ்டேட்மெண்டோட ஐடியா என்ன? Premises is said to be the statement and you need assume assume பண்ணிக்கலாம். அந்த assume பண்ணும்போது என்னவா இருக்கணும்? is a true statement இருக்கும். கரெக்ட்டா? அத premises-ஓட டெஃபினிஷனே அதான். premises-ஓட டெஃபினிஷனே என்னது? is a statement-ஆ இருக்கணும். premises-ஓட statement என்னது? statement-ஆ இருக்கணும். அப்படி அந்த statement வந்து என்னவா இருக்கலாம்? given ப்ராப்ளத்துல இருக்கலாம் ஆர் நீ assume பண்ற statement வந்து ட்ரூவா இருக்கும். அப்ப ஏங்க அடிஷனல் வந்தது? இங்க பாருங்க. இங்க P இருக்குது, Q இருக்குது, R இருக்குது. சரிங்களா? அப்ப நெகேஷன் R இருக்குது. Rங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல. அதனால இந்த Rங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். அடிஷனல் ஸ்டேட்மெண்ட், அடிஷனல் ப்ரீமிசஸ். எதனாலனா இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணி எனக்கு இந்த ரிசல்ட் வரதுக்காக. இந்த ரிசல்ட் வரதுக்காக நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாமா? கரெக்ட்டுங்களா? மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட்ல நீங்க எது வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா இங்க PQRS இருக்கிறதுலாம் PQRS இது தவிர நீ வேற ஏதாச்சும் டீன்னு எடுக்கிறதோ இல்ல ஆருக்கு பதிலாக சப்போஸ் வேற என்னாச்சும் இந்த 4 ஸ்டேட்மெண்ட் நீ எது வேணா எடுத்துக்கலாம். நீ அடிஷனல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணனா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேணுமா வேண்டாங்கிறது அனலைஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? அதனாலதான் இவன் வந்து இங்க ஆறுங்கிற ஸ்டேட்மெண்ட்ல நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரீமிசஸ் டெஃபினிஷன் படி நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண மட்டும் என்ன கிடைக்குது? ஆல்ரெடி இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ப்ரீமிசஸ் செகண்ட் ப்ரீமிசஸ் நெகேஷன் ஆர் ஆர்பின்னு இருக்குது. அப்ப நெகேஷன் ஆர் ஆர்பிங்கிறத வந்து டைரக்டா நம்ம என்ன எழுதலாம்? இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். அப்ப என்னாச்சு? இந்த ஆறும் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். இந்த ஆறும் கேன்சல் ஆகி பி கிடைக்கும். ஹைபோதெசிஸ் ஃபார்முலா படி. சரிங்களா? அப்ப பி கிடைச்சிருச்சா? அப்ப நம்ம கையில என்ன இருக்குது? இந்த P2 அப்ளை பண்றீங்க. P2 அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த Pயும் கேன்சல் ஆகி என்னத்துக்கு கிடைக்கும்? Q tends to S கிடைக்கும். அப்ப ஆல்ரெடி நம்ம கையில இருக்குது Q இருக்குது. ஆல்ரெடி Q இருக்குது. அப்ப இந்த Q tends to S கட் பண்ணி என்ன ஆகும்? S கிடைக்கும். Q tends to S கட் ஆகி என்ன கிடைக்கும்? S கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நீ என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற? ஆறுங்கிற ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற. அப்ப ஆரும் எஸ்ஸும் கம்பைன் பண்ணி ஆரையும் எஸ்ஸும் ஆர் டென்ஸ் டு எஸ் கரெக்டா? ஆரும் எஸ்ஸும் கம்பைன் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஆர் டென்ஸ் டு எஸ் கிடைக்குது. அப்ப இங்க அடிஷனல் ஒர்க் என்னன்னா நாம வந்து இது இன்ட்ரோடியூஸ் பண்றதுங்கிறத வந்து நான் வச்சுக்கிட்டா மட்டும் இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் போட்ட ப்ராப்ளத்துக்கு எதுவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணல. பட் இதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம் பாத்தீங்களா? இது தேவை அப்படிங்கும்போது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் ஆகும். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு தெரியுமா? சரிங்களா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் படிக்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய இன்ட்ரின்சிக் தியரி.